சீதை ராமனுடைய நினைவிலே இருக்கக்கூடிய செய்யுள்களை பற்றி பார்த்துட்டு வரோம். சீதைக்கு ராமன் பிரிந்த பிறகு இன்னரும் நலத்தினாள் இளையவளானாள், அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கருங்கடலில் பயில் தூங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் இணைகின்ற பொழுது பேசவும் முடியுமோ என்று கம்பன் சொன்னியதெல்லாம் முடிச்சு ராமன் அந்த பக்கம் போன பிறகு ராமனுடைய நினைப்பிலே சீதை வாடுவதாக கம்பன் எழுதி கொண்டு வரான். இதுல அழகாக கீவா ஜெகநாதன் சொன்னார், இந்த சீதை வாடுதல் என்பது கம்பன் ராமனை நினைத்து ஏங்கிய ஏக்கங்கள். கம்பன் ராமனை நினைத்து அவன் மனதிலே ஏங்கிய ஏக்கங்களை, நாயக நாயகி பாவத்தை சொல்லக்கூடியதான ஒரு இடம்தான். ஏன்னா இதை நீங்க இவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாத ஒன்று, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எதுல வால்மீகியில் இல்லாத ஒன்று எது? இருவரும் சந்திக்கின்ற நிகழ்வு. இல்லாத ஒன்று நிகழ்வை அவன் குறிப்பாக கொண்டு வந்து அங்கே ராமன் பிரிந்த பிறகு சீதை வாடுவதாக ஆரம்பித்து இத்தனை பாடல்களையும் பாடுறான். அப்படின்னா அவன் சொல்ல வந்த விஷயம் என்ன? ராமனை நினைத்து ராமனோடு சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை சீதையின் மூலமாக கம்பன் நமக்கு தருகிறான். இது கீவா ஜெகநாதன் அவர்கள் இதை ஒரு உரையாக பேசுறார். இப்போ அந்த மனோபாவத்துல பார்ப்போம். சீதைக்கு பதிலாக கம்பன், கம்பனுக்கு பதிலாக நாம் என்று நினைத்துக்கோ. நாம இப்ப தவிக்கிறோம். என்ன தவிப்பு? ராமனோடு சேர வேண்டும். நமக்கு இதுதான் இப்போ தவிப்பு. அந்த தவிப்போடு சீதைக்கு பதிலாக நம்மளை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த பாட்டை பார்ப்போம். நிழல் இடு குண்டலம் அதனின் நெய்யிடா, அழல் இடா மிளிர்ந்திடும் அயில் கொள் கண்ணினாள், சுழல் இடு கூந்தலும் துகிலும் சோர்தர, தழல் இடு வள்ளியே போல் சாம்பினாள். அருமையான வார்த்தை. இந்த சாம்பினாள்ங்கிற பதத்தை கம்பன் 2-3 இடத்துல யூஸ் பண்ணுவான். சீதைக்கு சாம்பினாள் என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். ஆரம்பத்துல இந்த பாலகாண்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய இதே பதம் பின்பு ராவணேஸ்வரன் சூர்பனகை சொல்ல சொல்ல சீதையின் பால் அவனுக்கு ஏற்படக்கூடிய காமத்திலே சீதையோடு சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சாம்பினான் என்கின்ற வார்த்தையும் எழுதுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அருமையான வார்த்தை, இந்த வார்த்தை பிரயோகங்கள் இப்ப இருக்கான்னு தமிழ்ல யோசிக்க வேண்டிய பிரயோகங்கள். சீதை ராமனுடைய நினைவிலே சாம்பினாள் என்கின்ற வார்த்தை. சாம்பினாள்னா அப்படியே வாடி போனாளாம். வாடுதல் என்று அர்த்தம். வாடி போதல். எப்படி வாடி போயிருக்கா? அதற்கு அழகான ஒரு ஒப்புமையை தருகிறான் கம்பன். நிழல் இடு குண்டலம் அதனின் நெய்யிடா, அழல் இடா மிளிர்ந்திடும் அயில் கொள் கண்ணினாள். இப்படி எப்படி இருக்கு? நிழல் இடு குண்டலம், காதுல அணிஞ்சிருக்கக்கூடிய குண்டலம் இருக்கா? காதுல குண்டலம் இருக்கு. காது எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அவனுடைய கண் எப்படி இருக்கா? ஒளி வீசுகின்ற கண். அந்த கண் எங்க போகுது? காது வரையும், குண்டலம் வரைக்கும், காதணி வரைக்கும் செல்லுகின்றதாம் கண். இது அழகு என்ன அப்படின்னு சொன்ன, பெரிய கண்ணாக, மீனை போன்ற ஒரு விசாலமான கண்ணாக இருப்பது என்பது ஒரு வர்ணனையினுடைய சிறப்பு. அப்படி ஒரு லட்சணத்துல அது சொல்றது. அழகான மீன் போன்ற கண்கள் அப்படின்னு நம்ம சொல்றது. அதுல இவர் என்ன சொல்றார்? இதை எதோட அவர் ஒப்புமை கொடுக்கிறாருங்கிறத பார்க்கணும். நெய்யிடா அழல் இடா மிளிர்ந்திடும் அயில் கொள் கண்ணினாள்.
சரியா? நெய் தடவ பெறாமல் நெருப்பிலே வைத்து காய்ச்ச பெறாமலும் விளங்கும் வேல் போன்ற கண்கள். அந்த கண் எப்படி இருக்கு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேல் கூர்மையான வேல்கள் நமக்கு தெரியும். கூர்மையான வேல் எப்படி பண்றா? நெருப்புல போட்டு அதை அடிச்சு அந்த இரும்பு கொல்லத்துல இரும்பு பற்றையிலே போட்டு அடித்து அதை ஒரு விதமா நீட்டி அதை செய்யக்கூடியதுதான் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு வேல்ங்கிற ஒரு கருவி. கொலை கருவிகளே, படைக்கருவிகளிலே நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் அவைகள். எது? வேல், வாள் எல்லாமே. அந்த வேல் என்பது எப்படி கூர்மையா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், கூர்மையான ஆயுதம். அந்த கூர்மை எப்படி இருக்கும்? அப்படி விரிந்ததாக, பிறகு கண் அப்படி போகக்கூடிய கூர்மையை தரும். அந்த சமாச்சாரத்தை அப்படியே கண்ணோட பொறுத்துறார். கண்ணோட பொறுத்து என்ன சொல்றார்? நெய் தடவலையா கண்ணுல, சரியா? ஆனா அந்த அளவுக்கு கூர்மையான விழிகளை உடைய, அதுவும் அந்த விழி எப்படி இருக்கான்? அப்படியே நீட்டி இருக்கும் இல்லையா? வேலுங்கிறது நீட்டமா இருக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த நீட்டத்தோடு இருக்கக்கூடிய கண்ணை போன்ற அமைப்பை பெற்றவளாக இருக்கக்கூடிய சீதை அவளுக்கு எப்படி இருக்கா? இப்போ சுழல் இடு கூந்தலும் கடை சுழன்ற தன் கூந்தலும், அப்படியே தன்னுடைய கூந்தல் சுழன்று இருக்கக்கூடிய கூந்தலும் துகிலும் சோர்தர உடையும் நெகிழும்படி, அத கூந்தலே அப்படி நெகிழ்ந்து சோர்வு தரக்கூடியதான, உடையும் நெகிழக்கூடியதான ஒரு தழல் இடு வள்ளியே போல் சாம்பினாள். ஒரு நெருப்புல ஒரு பூங்கொடிய போட்டா அது எப்படி கடகடன்னு பத்திக்கிட்டு அப்படியே எரிஞ்சு போய் சாம்பலா போகுமோ, அது போல ராமனுடைய நினைவிலே பூங்கொடியாக இருக்கக்கூடிய சீதையானவள் அப்படியே வாடிக்கொண்டு வருகிறாள் என்று வார்த்தையை போடுகிறார். இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் கூர்மையான ஆயுதமாக இருக்கக்கூடிய கண்கள், நெய் தடவாமல் இருக்கக்கூடிய கண், அந்த கண்ணானது காதணி வரைக்கும் செல்லக்கூடிய கண், நீட்சியான கண், அதுக்கப்புறம் அவளுடைய கூந்தல், அவளுடைய உடை, இவைகளெல்லாம் சோர்வு உழுகின்றன அப்படின்னு சொன்னா, சில சமயம் நம்ம என்ன சொல்லலாம்? நமக்கு ஒரு எண்ணத்தின் மீது, அந்த இறையின் மீதான ஒரு அபிப்பிராயம் அதிகமாக போனால் நம்முடைய உடை கூட நமக்கு பாரமாக தோன்றக்கூடிய எண்ணம் வரும். அப்ப அதுக்குத்தான் என்ன சொல்றோம்? அதுதான் முதல்ல துறவரத்துக்கு ஏற்ற ஒரு நிலையாக நம்ம சொல்றோம். எது? எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அப்ப அதைத்தானே நம்ம செய்யறோம். இறையின் மீது பற்று வருகின்ற பொழுது, துறவரத்தின் மீது வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு கௌபீனம் மாதிரி ஒரு சமாச்சாரத்தை, கோவணத்தை கட்டிக்கிட்டு நடந்துடுறோம். காரணம் என்ன? உடை கூட பாரமாக இருக்கக்கூடிய இடமாக நம் மனம் தோன்றுகிறது இல்லையா? அதற்கு காரணம் உடை சோர்வு உறுகிறது. ஏன்னா உடையின் மீது பற்று இல்லை, நம்முடைய கூந்தலோ அழகின் மீது பற்று இல்லை, நம்முடைய உடல் சோர்வுறுவதில் கூட நமக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஏன்? சிந்தனை ஒரு இடத்துல இருக்கு. அதே சிந்தனை, சீதைக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை நாம் ராமனிடத்திலே, கதையை, இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ராமனிடத்திலே இந்த காதலை நாம் வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நாம் இந்த பாட்டை கேட்போம். நான் சொல்ற புரியுதா? ஏதோ சீதைக்கு ஏற்பட்டதா யோசிக்க கூடாது. சீதைய மறந்துடுங்க. சீதைக்கு பதிலாக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ராமா, உன்னுடைய தயவு என்பது எனக்கு வேண்டும் அப்பா, உன் கருணை என்பது எனக்கு வேண்டும். நீ என்கின்ற ஒரு பேராற்றல் கொண்ட பரம்பொருளான நீ என்னுள் வர வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இவைகள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத உடலணிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அகங்காரம், ஆணவம் என்கின்ற உடையை, மனதிலே மாயை என்று நிற்கக்கூடிய உடையை,
அவைகளெல்லாம் கழட்டி எறிந்து நான் என்ன பண்ணணும், உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் கம்பன் நமக்கு தரக்கூடிய குறிப்பு. காரணம் என்னன்னா, பாட்டை பார்க்கும் பொழுது ஏதோ நீங்க காமத்திலே சீதை ராமனை நினைத்து துடித்ததாக நினைச்சு பாட்டை பார்க்கணும். அந்த இடத்திலே சீதையின் பதிலாக நம்மை வைத்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த பாட்டினுடைய சுவை மட்டுமில்ல, பாட்டினுடைய தாற்பயம் உள்ளுக்குள்ள போகும். நம்மை நாம் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அடுத்த பாட்டு அருமையான பாட்டு எழுதுற. தழங்கிய கலைகளும் நிறையும் சங்கமும், மழுங்கிய உள்ளமும் அறிவும் மாமையும், இழந்தவள் இமையவர் கடைய யாவையும் வழங்கின கடல் என வறியவள் ஆகினாள். அருமையான வார்த்தைகள், அருமையான பாட்டு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு தெரியும். என்னது? பார்க்கடலை கடைந்த ஒரு பெரிய நிகழ்வு. இந்த பார்க்கடலை கடையும் பொழுது மந்திரமலை அல்லது மேருமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் இன்னொரு பக்கமும் வச்சு கடக்கின்ற பொழுது அந்த மேருமலை கீழே இறங்குறதுக்கு, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நாராயணனை கூப்பிட்டு, நாராயணன் அதற்கு ஆமை வடிவத்துல அதுக்கு முதுகை கொடுத்து அதை வச்சு அதை கடைஞ்ச பிறகு அந்த கடலிலிருந்து என்னென்ன பொருள்கள் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பொருட்கள். கற்பகத்தரு வந்தது, நந்தினி வந்தது, காமதேனு வந்தது, மகாலட்சுமி வந்தா, சந்திரன் வந்தான், தன்வந்திரி வந்தார். ஆகவே ஏகப்பட்டது வந்தது. நஞ்சிலிருந்து எல்லாமே வந்தது. முதலே ஆலகாய விஷயத்திலிருந்து எல்லாமே வெளியில வந்து கடைசியில அமுதம் என்கின்ற ஒன்று வந்தது. கரெக்டா? இத்தனையும் கொடுத்து கடல் இப்ப என்ன ஆகி போச்சான்? கடல்ல ஒண்ணும் இல்லை இல்லையா? இனிமே கடந்து என்ன பிரயோஜனம்? கடக்க வேண்டியது அமுதத்துக்கு. கடந்த பிறகு அமுதம் வந்த பிறகு அந்த கடல்ல இனி என்ன பிரயோஜனம்? கடல் எல்லா வளத்தையும் கொடுத்த பிறகு எப்படி வறிய நிலையில் இருக்குமோ அதுபோல், எப்படி சொல்றாரு பாருங்க கம்பன். ஆற்கடலிலிருந்து எல்லாத்தையும் எடுத்த பிறகு பால் கடல் என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. அது வறுமையா போச்சான். என்ன காரணம்? எல்லாத்தையும் கொடுத்த பிறகு எப்படி வறுமை நிலத்திலே இருக்குமோ அல்லது வறுமையை தடவுமோ அதுபோல இங்க என்ன பண்ணிட்டாலாம், தன்னுடைய இடையிலே போட்டிருக்கக்கூடிய மேகலை, அணிகள், மன உறுதி, சங்கு வலை, வட்டம் அடைந்த மனம், அறிவு, மேனியினுடைய நிறம் அத்தனையும் இழந்தவளாக சீதை நிற்கிறாள். இப்ப என்னென்னலாம் விட்டுருக்கா? அங்க எப்படி பால்கடல்ல இருந்து ஒவ்வொரு பொருள் வெளியில வந்ததோ அது போலே இங்கே அவளுடைய உடம்பிலே இருந்த அணிகலன்கள் போச்சு. அதுக்கப்புறம் நிறை என்று சொல்லக்கூடிய மன உறுதியும் போனது. ஏன் மன உறுதி போனது? இப்ப மனசு நில கொள்ளல, தவிக்குது இல்லையா? படபடப்பு வந்தோம், நமக்கு கிடைக்கணுமே, நாம பார்த்த இந்த ஆண்மகன் நமக்கு வரணுமே என்கின்ற ஒரு பதபதைப்பு அவளுடைய வருகிறது. சங்கு வளையல்கள், அப்புறம் அவளுடைய மனம், அறிவு, மனமும் போச்சான், அறிவும் போச்சான். என்ன அழகான வார்த்தைகளை போடுகிறான் பாருங்க கம்பன். மனம் போய், ஏன்னா மனம் தானே முதல்ல போகுது, ராமன் பின்னாடி. மனம் போனதினாலே இவளுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய அறிவும் அதன் பின்னாலே போய்விட்டது. சிந்தனை போச்சு, மனம் போச்சு, நிறை என்று சொல்லக்கூடிய மன உறுதி போச்சு. அவள் உடம்பிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள், மணிமேகலைகள் போனது. மேனியினுடைய நிறத்தை கூட இழக்கக்கூடியவளாக இருக்க தொடங்கினாள். இது எல்லாமே அவளை விட்டு நீங்கியது. அப்ப ஒவ்வொன்றாக தன்னை விட்டு போகக்கூடிய விஷயங்களை சீதை வழியாக கம்பன் சொல்லக்கூடியது என்ன? ஒருவன் இறை என்கின்ற பரம்பொருளின் மீது வைக்கின்ற நாட்டம் என்பது மனதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை விட்டு கழழுவதாக இருத்தல் அவசியம் இல்லையா? உன்னை விட்டு ஈகோ போகணும், உன்னை விட்டு மாயைகள் போகணும், உன்னுடைய உடம்பிலே தேவையில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆணவம் என்கின்றது போக வேண்டும்,
அத்தனை அணிகலன்களும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய புகழ், போதைகள், இவைகளெல்லாம் நம்ம சுற்றி இருக்க ஒரு மயக்கம். இந்த மயக்கங்கள் நம்மை விட்டு போக வேண்டும் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியம், நம்ம விட்டு அறிவும் போகணும். புரியுதுங்களா? நம்ம விட்டு அறிவும் போகணும். ஏன்? அறிவு இருக்கிற வரைக்கும் தெளிவே வராது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு நீங்க சொல்றது என்ன? பாட புஸ்தகத்திலிருந்து படிச்சு வரக்கூடிய அறிவு. இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? சண்டை போடும், ஒண்ணுத்த ஒண்ணு ஒத்துக்காது. நீ இப்படி சொல்றியா, நான் எப்படி சொல்றேன் பாரு, நான் எப்படி சொன்னா நீ இப்படி சொல்றேன் பாரு, இப்படித்தான் சண்டை போடுமே தவிர ஒருத்தன் சொன்னதை ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு கருத்தை இன்னொரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு பெரும் இடம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா படித்தவர்கள் மத்தியில தான் நடக்கும். காரணம் என்ன? நீ இப்படி சிந்திக்கிறியா, நான் எப்படி வித்தியாசமா சிந்திக்கிறேன், நான் எப்படி சிந்திக்கிறேன் பாரு, அவன் இன்னொருத்தவங்க சொல்லுவான். நீங்க இதெல்லாம் நாங்க எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, சில சமயங்கள் மகாநாடு அந்த மாதிரி இடத்துல போய் நாங்க பேப்பர் பிரசன்டேஷன் போவோம். ஏதாவது நாம எழுதிய கட்டுரைகளோ ஒரு சமாச்சாரத்தையோ நமக்கு தெரிந்த வகையில நம்ம புரிஞ்சுக்கிட்டத நாம எடுத்து எழுதலான்னு ஆரம்பிச்சு அதை பத்தி பேசலாம்னு ஆரம்பிச்சோம்னா 80 பேர் எழுந்து 80 விதமான கேள்விகளை கேட்பாங்க. இது இப்படி யோசிக்கணும், இது இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி யோசிக்கணும், அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் கேள்வி. உதாரணத்துக்கு ராமாயணத்தை பத்தி பேசுறதுக்கே என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையை வால்மீகி ராமாயணத்தை வச்சுதான் பண்ணேன். ராமாயணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன், ராமனுடைய குணவைபவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சேன். சரியா? முதல் கேள்வி என்னவா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர் எழுந்தார், வாலிவதம் சரியா? நான் இப்படி யோசிச்சேன், இப்படி பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்துல ஒருத்தர், ஒரு வயதான துறவி போல ஒருத்தர் இருந்தவர் எழுந்தார். அவர் சொன்னார், ராமாயணத்துல 24,000 பாடல்களில் வால்மீகி ராமனுடைய குணத்தை எத்தனையோ சொல்லியிருக்காம்பா, அதெல்லாம் விட்டுட்டு வாலிவதத்தை மட்டுமே பேசுறேன்னா என்னையா உன் புத்தின்னு கேட்டார். இல்லையா? சரி, தப்பு பண்ணல அப்படிங்கிற சமாச்சாரத்துக்குள்ளே போக வேண்டாம், அது தனியா வச்சிருவோம். ஏன் வாலிவதம் மட்டும்தான் கண்ணில் படுத? அவனுடைய வைபவங்கள் எங்கேயுமே தெரியலையா? ராமனுடைய குணாதிசயங்களே புரியலையா எங்கேயுமே? எப்படிப்பா அவன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு கைகையை சொன்ன பிறகு வரத்தினாலே அந்த இடத்தை விட்டு இளையவனாக இருந்தாலும் இளமை பருவத்திலே விட்டு வெளியில போனானே, அதை பத்தி பேச வேண்டாமா? காட்டுல போய் தம்பதிகளா வாழல, துறவர வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ராமனும் சீதையும், அதை பத்தி பேச வேண்டாமா? இவைகளெல்லாம் விட்டுட்டோம். எடுத்த உடனே கேள்வி என்னவா வருது? வாலிவதம். அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் புரிஞ்சுக்க கூடியதே எப்பவுமே இந்த கான்ட்ரவர்சிக்கு தான் போறது. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் எப்படி யோசிக்கிறேன்னு ஒரு சிந்தனையை காட்டுவதற்கு, வேற ஒண்ணும் கிடையாது. பத்தியா நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அறிவு இந்த மாதிரியான விஷயத்திற்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? அறிவு இந்த மாதிரி விஷயத்துக்கு வேலை செய்யும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த அறிவு தேவையில்லை, அந்த அறிவையும் விட்டாள் இல்லையா? அறிவையும் விட்டாள். என்ன அழகான விஷயம் பாரு. மனத்தை கொண்டு போய் யார் மேலே வச்சா? ராமன் மேலே வச்சா. அறிவையும் விட்டாள், தன்னோடு அணிகலன்களாக ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டாள், மனதையும் விட்டாள், மேனி நிறத்தையும் விட்டாள். அப்படி மேனி நிறம்னா என்ன? தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள்னு அர்த்தம். எத்தனையும் எப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலாம்? வறியவளை போல். கடல் எப்படி எல்லாத்தையும் கொடுத்து வறுமையோடு இருக்குமோ அதுபோல் வறியவளை போல் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இழப்பதற்கு சரியாக ஆயத்தத்தை செய்து கொண்டாள். இது அவளுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை என்று பேசுறார் கம்பன். அடுத்தது, அவளை சேர்ந்திருந்த தோழியர்கள்.
இப்ப இவளுடைய மனசிலே ஏற்படக்கூடிய சஞ்சலம், அவள் உடம்பிலே தெரியக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவ பின்னாடியே இருக்கக்கூடிய தோழிகளுக்கு தெரியும் இல்லையா? அவளோட விளையாடிட்டு இருக்கக்கூடிய தோழிகள், அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்ச உடனே அவளுக்கு ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு அவங்க உடனே ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, சீதையை ஒரு இடத்திற்கு கூட்டிட்டு, தக்க இடத்திற்கு கூட்டி கொண்டு போவதாக. அப்படின்னா என்னன்னா, அவளை மலர் படுக்கையிலே கொண்டு போய் அவளை படுக்க வச்சுடலாம். ஏதோ ஒருவேளை சோர்வாயிருக்கோ என்னன்னு தெரியல, ஒருவேளை விளையாடினதுனால அவளுக்கு சோர்வு ஏற்பட்டதா தெரியல, கொண்டு போய் அவளை மலர் படுக்கையில படுக்க வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு அவளை கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல கூட்டிட்டு போகும்போது, களம் குழந்து உக நெடுநாடும் கண்ணற நலம் குழைதர நகில் முகத்தின் ஏவுண்டு மலங்கு உழை என உயிர் வருந்தி சோர்தர பொலங்குழை மயிலை கொண்டு அரிதின் போயினார். என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவளுடைய அணிகலன்கள் நிகழ்ந்து விழவும், நாணம் என்கின்ற ஒன்றும் மறையப்பட்டதாக தோணுகின்ற வகையிலே இருக்கவும், அழகு மறையவும், சரியா, அப்படி இருக்கக்கூடியவளாக உயிர் வருந்தி வாடி நிற்கக்கூடிய ஒரு மயிலை போல், பொன் குழைய காதணி அணிந்த மயில் போலும் சாயலை உடைய சீதை சிரமப்பட்டு கொண்டு அவளை என்ன பண்ணாங்க, கைத்தாங்களாக அழைத்து கொண்டு போய் இந்த படுக்கையில படு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர்கள் செய்தார்கள். இதன் பொருட்டு அப்படியே சில பாடல்களை எல்லாம் அழகாக கம்பன் வர்ணனையில சொல்லணுமா, கம்பனுடைய கற்பனைக்கு நம்ம அப்படி பக்கத்துல போக முடியாதுன்னு வச்சுப்போமே. அவள் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கையிலே மலர்கள் எல்லாம் மலர்ந்து போச்சான், அந்த அளவுக்கு அவளுடைய உடம்பினுடைய ஒரு தீயானது இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அழகாக விஷயங்களை சொல்கிறார். இப்ப இந்த உடம்பிலே அவளுக்கு இந்த மாற்றம் இதெல்லாம் ஏற்பட்ட உடனே இந்த விஷயம் பக்கத்துல இருக்கக்கூடிய தாதியர்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? தாதியர்னா யாரு? வேலைக்கு பண்ணி அவங்களை சுற்றி அவளை பாதுகாக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு சொல்லித்தானே ஆகணும், அவங்க பார்த்துக்கணும் இல்லையா? அவர்களுக்கு விஷயம் போகுது, இந்த மாதிரி ஜானகி இந்த மாதிரியான விஷயங்கள், அவள் ஏதோ அவளுடைய உடம்பிலே ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தோழியர்கள் சொல்ல, சில பாட்டு விட்டுட்டு நான் அடுத்த பாட்டுக்கு வரேன். அந்த இடத்துல ஒரு வரிசையாக சிலவர்களை கம்பன் குறிப்பிடுகிறான். தாதியர், செவிலியர், தாயார், தாயர், தவ்வையர், மா துயர் உழந்து உழந்து அழுங்கி மாழ்கினர், யாதுகொள் இது என எண்ணல் பேரலர், போதுண்டு அயினி நீர் சுற்றி போற்றினர். இந்த இடத்தை இந்த பாட்டினுடைய வரிய முக்கியமா சொல்றதுக்கு காரணம், இதுல ஒரு பொருள் ஒண்ணு சொல்லப்படுது. அயினி நீர் என்று ஒரு வார்த்தை, சரியா? அயினி நீர் அப்படிங்கிற வார்த்தையை கம்பன் உபயோகிக்கிறான். அது என்ன அயினி நீர் அப்படின்னா, இப்ப இந்த தாதியர்கள் அவளை கூட்டிட்டு போறாங்க இல்லையா? அவர்கள் கூட்டிட்டு போன உடனே அவளுக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே தோழிகள் எல்லாரும் அவங்க அப்படி பார்த்துட்டு, ஐயோ இவளுக்கு என்னமோ ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சுத்தி போடணும்னு நினைச்சாங்க. எப்படி கண்ணுபட்டு போச்சு நம்ம குழந்தைக்கு, சுத்தி போடணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஐனி நீர் என்பதுதான் மருவி. இது சொல்றது ஜெகவீரபாண்டியனார் சொல்றார். ஐனி நீர் என்பதுதான் மருவி, ஆலத்தி நீர் என்று ஆயி, ஆரத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆரத்தி எடுக்கிறதுன்னு சொல்றோம். அப்படி மருவி வந்ததாக ஜெகவீரபாண்டியனார் பேசுறார். அதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றார். மஞ்சள் நீர்ல கொஞ்சமா சுண்ணாம்பை கலந்து, அதுல கொஞ்சம் மலர்கள் எல்லாம் தூவி, அதுல சிலருடைய வழக்கங்கள், அதுல சிலர் வெத்தலையில ஒரு கற்பூரத்தை வச்சு சுத்துறதும் உண்டு, சிலர் ஒரு விளக்கு மாதிரி ஒரு சமாச்சாரத்தை வச்சு ஏற்றி சுத்துறதும் உண்டு. அப்படி அதுல வச்சு செய்வாங்களாம்.
அதை இங்க குறிப்பிடுகிறார். அதை வச்சு அது மாதிரி செய்யறது போல அவர்கள் என்ன பண்றாங்க, சீதைக்கு கண்பட்டு போச்சுரா, நம்முடைய குலக்குடிக்கு சீதைக்கு கண்பட்டு போச்சு, அதனால நம்ம என்ன பண்ணணும், அவளுக்கு சுத்தி போடணும்னு நினைச்சு சுத்தி போட ஆரம்பிச்சாங்க. யார் யாரெல்லாம் இந்த விஷயங்களை செய்தார்கள் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க. இத்தனை பேரை ஜனகன் சீதைக்கு பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்கிறது இந்த இடத்துல தெரியுது. யாரு? ஆதியர், செவிலியர், தாயர், தவ்வையர், மாதுயர் உழந்து. எத்தனை பேரு? 5 வகையான பேரை இங்க சொல்றார். 5 வகையான பேர்கள் இங்க அவருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதுல ஒவ்வொன்றாக 5 வகைங்கிறத விட அவர் சொல்றது தாதியர். முதல்ல தாதியர் என்று சொன்னால் பணிப்பெண்கள், வேலை செய்யக்கூடியவர்கள். செவிலியர்கள் அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம எடுத்து வளர்த்தவர்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு செவிலியர்கள் அப்படின்னு சொன்னா நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை செவிலியர்கள்னு சொல்லி கொண்டு போவோம். அப்ப செவிலியர்கள். தாயர் அப்படின்னா தாய்மார்களுக்கு ஒப்பானவர்கள் 5 பேர். சரியா? அது என்ன லிஸ்ட்னு கூக்குறார் பின்னர். மாதுயர், இவர்கள் எல்லாம் என்னவாச்சா, இவங்களுக்கெல்லாம் பெரிய துயரம் ஏற்பட்டு போச்சு சீதைக்கு நினைக்கிறான். இந்த 5 வகையான தாயார் யார் அப்படின்னு கொடுக்கும் பொழுது சொன்னார், ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஒள் உறுத்துவாள், நொடிவயிற்றுவாள், கைதாய் என்று 5 பேரை சொல்றார். யாரு? ஆட்டுவாள். சின்ன குழந்தையா இருந்தப்போ தொட்டில ஆட்டுறதுக்கு ஒரு அம்மா வச்சிருந்தார் ஜனகன். பாத்துங்க என்ன அழகா செல்ல செழிப்புல வாழ்ந்திருக்காங்க. தொட்டில ஆட்டுறதுக்கு ஒரு அம்மா, அவ பேர் ஆட்டுவாள். ஊட்டுவாள், சோறு ஊட்டுறவ. சரியா? சோறு ஊட்டுறவ ஊட்டுவாள். ஒள் உறுத்துவாள், அவ என்ன பண்ணுவா, பக்கத்துல ஓடி ஆடி விளையாட செய்யும் பொழுது பக்கத்துல இருந்து அவளை சரிபடுத்தி அவளை கொண்டு செய்யக்கூடிய. நொடிவயிற்றுவாள், ஒவ்வொரு சமாச்சாரமும் சொல்லி சொல்லி பழகக்கூடியவள். கைதாய், அவள் செவிலியர். சரியா? செவிலித்தாய் அப்படின்னா வளர்க்கக்கூடிய தாயின்னு பேர். நீங்க பாத்தீங்கன்னா சங்கத்தமிழ்ல செவிலித்தாயார்களுடைய பல பதிவுகளை நம்ம பார்க்கலாம். செவிலியர்களும் வளர்க்கின்ற தாயை பற்றியான பாடல்கள் நிறைய சங்கத்தமிழ்ல இருக்கு செவிலியர்களை பற்றி. அப்படி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவளுக்கு ஆரத்தி கரைச்சு அவளுக்கு சுத்தி போட்டாங்களாம். கண் பற்றுக்குமோ அப்படிங்கிறதுக்காக சுத்தி போட்டதாக சொல்லப்படுகிறது. அதுல காதல் நோய் என்பது அவளுக்கு ஏற்படுகிறது. அந்த காதல் நோய்க்கு மருந்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இது சமயத்துல ஒருவேளை இவளுக்கு உடம்பு சரியில்லை, சோர்வா இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருந்து சாத்து விசிறியில வீசுறான். சரியா? அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்ட கால் எரியினை மிகுத்திட இழையும் மாலையும் கரிகுவ தீகுவ கனல்குவ கட்டலால் உருகு பொற்பாவையும் ஒத்து தோன்றினாள். பக்கத்துல நின்று இந்த விசிறியால விசிறுறது எப்படி இருக்கான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காலத்துல ஒரு அடுப்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க, கரி அடுப்புன்னு. பாத்திருக்கீங்களா? இந்த கரி அடுப்பை பத்த வைக்கணும்னா என்ன செய்யணும்? காத்துதான். ஒரு சின்னதா ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வச்சு ஊதுவாங்க. இல்லைன்னா விசிறியை வச்சு நல்லா விசிறுவாங்க. விசிறும் பொழுது என்ன ஆகும், அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தணலானது அதிகமாகி சட்டுன்னு பிடிச்சுக்கும் நெருப்புவோம் இல்லையா? அதுபோல் இப்ப ஏற்கனவே இவ தணலா இருக்காளாம். யாரு? சீதை. இவர்கள் விசிறுகின்ற விசிறியானது அதை இன்னும் அதிகப்படுத்துவதாக கம்பன் பேசுறான். அப்போ அது என்ன பண்ணுது, அது அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னும் அதிகப்படுத்துகிறது.
அப்படி அதிகப்படுத்துவதனாலே அவளுக்கு இன்னும் அந்த எண்ணங்கள், ராமனை பற்றியான சிந்தனைகள் அவளுக்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதனால அவர் என்ன சொல்றார், இது அவளுக்கு ஹெல்ப் பண்ண, அதாவது அது அவளுக்கு உபயோகமாக இல்லை. இவர்கள் நினைத்தது வேறு, அவர்கள் நினைத்தது வேறு. ஆனா இங்கே வருகின்ற பொழுது என்ன ஆகுது, மொத்தமாக அது வேற விதமாக போய்விட்டது. அதனால்தான் இவர் என்ன சொல்றார், இப்போ சீதை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சில பாடல்கள் சீதை ராமனை நினைத்து புலம்பக்கூடிய பாடல்களாக சில பாடல்களை பதிவு செய்கிறார் கம்பன். தன்னை, அதாவது ராமனை நினைச்சு அவளுடைய புலம்பல்கள் அப்படிங்கிற புலம்பல்களை வைக்கிறார். அந்த புலம்பலுக்கு என்ன ஒரு அணிவகுப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, தொல்காப்பியத்திலே இருக்கக்கூடிய களவியல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றார். தொல்காப்பியத்திலே களவியல்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நல்லா ஞாபகம். தொல்காப்பியத்திலே எல்லா விதமான தமிழர்களுடைய முறைமையும் அதனுடைய குறிப்பையும் பேசப்பட்டிருக்கு. அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறதுலையும் அதிகமாக இந்த விஷயங்கள் நேரடியாக, அதாவது காதல்னா என்ன, களவுனா என்ன, கற்புனா என்ன, எப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் அதிலே பேசப்பட்டிருக்கு. எதுல? அகப்பொருளிலும். அதுல தொல்காப்பியத்தினுடைய ஒரு வரியை இங்கே ஜெகவீர பாண்டியனார் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ கொடுக்கிறார். என்னன்னு பார்ப்போம். அழகான வரி, களவியலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வரி. களவியல் என்று சொன்னால் காதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுப்போம். அதுக்கு என்னென்ன கொடுக்கிறார்னு பார்ப்போம். வேட்கை, ஒரு தலை, உள்ளுதல், மெலிதல், ஆக்கம், செப்பல், நாணுவரை இறைத்தல், நோக்குவ எல்லாம் அவையே போரல், மறத்தல், மயக்கம், சாக்காடு என்று அச்சிறப்புடை மரபினவை களவென மொழிபவ என்று சொல்லி தொல்காப்பியத்தினுடைய களவியலுடைய ரெஃபரன்ஸை இங்க வைக்கிறார். யாரு? ஜெகவீர பாண்டியனார். அவர் யூஸ்வலி ஒரு பாட்டுக்கு எனக்கு தெரிந்து அதிகமாக ரெஃபரன்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் விரிவுரையாளர் அப்படின்னு சொன்னா ஐயா ஜெகவீர பாண்டியனார் தான். அவருடைய ஒரு இந்த விரிவுரைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அத்தனை பாடல்கள் நிறைய இடங்கள்ல ஒரு சைட்டேஷன் கொடுப்பார். அப்ப களவியல்ல இந்த வரிகளுக்கு இந்த சமாச்சாரத்தை அவர் இங்க வைக்கிறார். வச்சுட்டு அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். எக்ஸ்பிளனேஷன் இப்ப நம்ம படிச்சது என்னன்னு தெரியணும் இல்லையா? வர வர அப்படித்தானே இருக்கு. படிச்சது தமிழா அப்படின்னா தமிழுக்கே இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதுல என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார்? வேட்கை ஆரம்பம். வேட்கை, வேட்கை அப்படின்னா கருதிய காதலரை பெற வேண்டும் என்னும் விருப்பம். வேட்கைனா என்ன? thirst, someone they are earning அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கருதிய காதலரை பெற வேண்டும் என்னும் விருப்பம், அது வேட்கை. ஒரு தலை, ஒரு தலை அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர், ஒருவரை ஒருவர் கருதி உழலுதல், ஒருவரை ஒருவர் நினைத்து கருதி உழலுதல். உள்ளுதல் அப்படின்னா இடைவிடாது எண்ணி ஏங்குதல். உள்ளுதல், உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நினைக்கிறது. மெலிதல், அதன் காரணமாக உடம்பு இளைத்தல். ஆக்கம், செப்பல், காதலர் எப்படியும் கிடைத்து விடுவார் என தனக்குள்ளே சொல்லி ஆற்றப்படுதல். நாணுவரை இறைத்தல், நாணத்தின் எல்லை கடந்து தெவித்தல். நோக்குவ எல்லாம் அவையே போரல், காண்பன எல்லாவற்றையும் அவர் காதலர் உடைய உருவம் என்று நினைத்தல். மறத்தல், எல்லாவற்றையும் மறந்து போதல். மயக்கம், கண்டபடி புலம்பல். சாக்காடு, காதலரை பெருவழி உயிர் வாழ்வேன் என உலகறிய உறுதி கூறல். இவைகள் அத்தனையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னது எங்க? தொல்காப்பியத்திலே களவியல்லே பேசப்பட்ட பாடல். தமிழனுடைய பாடல்லே முக்கியமான பாட்டு
தொல்காப்பியம் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமையான பாட்டாக சொல்லப்பட்ட இல்லையா. கிராமர்னு சொன்னா நமக்கு தொல்காப்பியம் தான். அதுக்கு முன்னாடி அகத்தியத்துல இருந்ததாக சில பாடல்கள் அகத்தியத்தை பேசியிருப்போம். ஆனா அகத்தியம் புஸ்தகம் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு கவலையா இருக்கு. ஆனா அகத்தியத்தை அங்கங்க தொல்காப்பிய சொல்லி இருக்க, சில இடங்கள்ல டச் பண்ற. அதனால இதுக்கு முன்னாடி அந்த புஸ்தகம் இருந்திருக்க கூடும்னு சொல்றேன். இப்போ எதற்காக இந்த சைட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன், தொல்காப்பியத்திலே களவியலை பற்றி இவ்வளவு தெளிவாக தமிழன் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் 100% உறுதியா சொல்லலாம், தமிழன் சைக்காலஜிய அந்த அழகு கிளியரா படிச்சிருக்கான் இல்லையா. இந்த ஒரு விஷயம் அடிப்படையில புரிஞ்சுக்கணும். என்ன, அக இலக்கியம் என்கின்ற ஒன்றை அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அக இலக்கியம் என்கின்ற ஒன்றை தெளிவுற பாடல்கள் வழியாக அது இது தாம்பா அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யக்கூடியதாக எந்த நூலும் கிடையாது. நான் சொல்ற புரியுதுங்களா? இதுவரையிலும் எந்த லிட்ரேச்சரும் அதுக்கு ஒரு கிராமர் மாதிரி இப்படி சொன்னது கிடையாது. ஒரு இலக்கிய வரைமுறையை, ஒரு இலக்கண வரமுறையை கொடுத்து இது இப்படித்தான் இந்த வெளிப்பாடுகள் இருக்கும் என்று அக இலக்கியங்களை பற்றி யாரும் பேசியது இல்லை. எந்த லிட்ரேச்சரும் கிடையாது. இங்கிலீஷ்ல ரொமான்ஸ் இருந்திருக்கு, ஆங்கில லிட்ரேச்சர் ரொமான்ஸ் இருந்திருக்கு, ரோமன் லிட்ரேச்சர் ரொமான்ஸ் இருந்திருக்கு, கிரீக் லிட்ரேச்சர்ல எல்லாம் எழுதியிருக்கான். நான் லிட்ரேச்சரை குறை சொல்லல. ஆனால் இலக்கணம் எழுதப்பட்டதா என்று சொன்னால் அது தமிழன்தான் முதலிலே அகத்திற்கும் இலக்கணம் எழுதி. அது தொல்காப்பியம் தொட்டு, இறையனார் அகப்பொருள் தொட்டு, அகநானூறு தொட்டு, பாருங்க எவ்வளவு பாடல்கள் நமக்கு அகப்பொருளுக்கு மட்டும். நான் சொல்ற அகப்பொருள்னா மனோநிலையை பற்றி பேசக்கூடிய. காதல் என்பது மனோநிலை தானே, காதல் என்பது ஒரு வெளிப்பாடு தானே, எண்ணத்தின் வெளிப்பாடு. காதல் என்பது ஒரு மனோநிலை. இந்த காதல் என்கின்ற மனோநிலையினுடைய பதிவை இவ்வளவு எழுதுனா அப்படின்னு சொன்னா யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு அவன் உள்ளே உள் சார்ந்து அத்தனையும் உள்ளம் சார்ந்த விஷயத்திலே மிக 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 தெளிவுள்ளவனாக இருத்தல் அவசியம். இல்லைன்னா எழுத முடியாது சார். மேலிருந்த வாரியா சொல்லிட்டு இருக்கலாமே தவிர யாராலையும் அவ்வளவு உள்ளுக்குள்ள போய் எழுதியிருக்க முடியாது. அப்போ உணர்ந்தவனாக அல்லது அந்த உணர்வுகளினுடைய பதிவுகளை வைத்திருப்பவனாக இருந்தால் ஒழிய எவனாலையும் சொல்ல முடியாது. அப்போ தொல்காப்பியத்தினுடைய தொன்மையிலே நம்ம அதைத்தான் புரிஞ்சுக்கணும். தொல்காப்பியத்தை நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தொல்காப்பியனுடைய மாண்பு என்னங்கிறத விட எவ்வளவு பழமையான நூல்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அகப்பொருள்ல இறையனார் அகப்பொருள்ல 35வது பாட்டையும் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். சாக்காடு முதலாய், காட்சி முதலாய் சாக்காடு ஈராக காட்டிய பத்தும் கைவரும் எனினே மெய்யுற புணர்ச்சி எய்துதற்குரியதே. இறையனார் அகப்பொருள். அப்ப காட்சியில பார்க்கின்ற முதல், பார்த்த நாள் முதல் சாக்காடு ஈராக கடைசியில இந்த 10 வகைகள் நான் இப்ப பேசினேன் இல்லையா, தொல்காப்பியம் வகுத்து கொடுத்த 10 வகைகள். இந்த 10 வகையும் களவியல் புணர்ச்சிக்கு இலக்கணமாக பேசப்பட்டது என்று இறையனார் அகப்பொருளும் சொன்னார். அவ்வளவு தெளிவான விஷயங்கள். இது அத்தனையும் கம்பன் கையாண்டிருப்பதுதான் இதுல விஷயம். இது அத்தனையும் கம்பன் என்ன பண்ணியிருக்கான், சீதையின் வாயிலாக ராமனை நினைத்து பேசப்பட்டதாக இந்த 10 வகையையும் வெளியில் சொல்லியிருக்கான். இந்த 10 வகையும் மனிதன் இன்னொரு மனிதன் மீது ஏற்பட்ட காதலை சொல்லுவதாக வெளிப்படையிலே இருந்தாலும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும், அருள் வேண்டி நிற்கின்ற பக்தனுக்கும் இந்த 10 நிலையும் உண்டு. அருள் வேண்டி நிற்கின்ற பக்தனுக்கும் இந்த 10 நிலையும் உண்டு. என்ன உண்டு? வேட்கை உண்டு,
எனக்கு அந்த பரம்பொருள் வேண்டும். ஒரு தலை உண்டு எனக்கு அது, அதை பற்றிய அந்த பரம்பொருளை பற்றிய கருத்து என் உள்ளே உண்டு. உள்ளுதல் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். மெலிதல் அதன் பொருட்டு என்னுடைய உடல் வாட்டம் ஏற்படுகிறது. ஆக்கம் செப்பல், போன இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நாணுவாரை இறைத்தல், நாணத்தின் எல்லை கடந்து தவிர்த்து நோக்குவதெல்லாம் அவையே போறது. அழகான உதாரணம். நோக்குவதெல்லாம் அவையே போறல். நாம் பார்த்ததெல்லாம் அவன் என்கின்ற தோற்றத்திலே வருகிறது. பாரதியாருக்கு வந்தது போல பார்ப்பதெல்லாம் அவன். எப்படி பாடுறான் பாருங்க. இங்க ஒரு பாட்டை எழுதுறான். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேல் வெண்ணிலாவிலே பாங்கியோர் என்று சொன்னான். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்க்கும் இடமெல்லாம் உன்னை போல் பார்வை தெரியுதடி. மேனி சிலிர்க்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி. அதுல வரி எழுதுவான் கடைசியில, நான் ஒருவன் மட்டும் பிரிவென்பதோ நரகச் சுழலுவதோ என்று எழுதி. இங்க கண்ணம்மான அவன் சொன்னது கண்ணனை நினைத்து. அப்ப பாரதியாருக்கு ஏற்பட்ட தாக்கம் எப்படிங்க வருது? பாரதியார் என்ன சாதாரணமா புஸ்தகத்துல ஏதோ எழுதணுங்கிறதுக்காக புஸ்தகத்தை வச்சு எழுதுனானா? இல்ல. நோக்குவதெல்லாம் அவையே போறல். பார்க்கிறதெல்லாம் வந்தான். பார்க்கின்ற பொருள் எல்லாம் அவனே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிற்றின்பத்தை மட்டும் நினைத்து எந்த பாடல்களையும் எந்த தமிழ் புலவனும் எழுதல. இது சிற்றின்பமாக நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்முடைய தவறு, நம் குறியீடு, அவ்வளவுதான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைச்சலான ஒரு எல்லைக்குள் உட்பட்ட அறிவு. இது சிற்றின்பம் மட்டுமல்ல, இது பேரின்பத்திற்கும் இந்த 10 வழிகளும் தேவை. மறத்தல், நம்மை மறந்து போதல், மயக்கமுறல், பைத்தியம் மாதிரி உட்கார்ந்துருப்பான். அதுதான் தியானம்னு சொல்றோம். கண்ணை மூடிட்டு உட்காந்தானே என்ன நடக்குன்னு தெரியாது. மயக்கம், கடைசியில சாக்காடு, உயிர் போற வரைக்கும் விடமாட்டேன் பாவர அவன்தான். என்ன அழகாக இருக்கு பாருங்க. எந்த அழகாக ஒரு அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது மனிதன் மேல் ஏற்படக்கூடிய காதலுக்கும் சரியாக இருக்கும். பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவை பற்றிய விஷயத்திற்கும் சரியாக வரக்கூடியதாக நம்முடைய முன்னோர்கள் யோசித்து வைத்திருக்கக்கூடிய இலக்கணம். இந்த இலக்கண முறையின்படி சம்பன் அத்தனை விஷயங்களையும் பதிவு செய்யணும். சீதைக்கு அவள் புலம்புறா, அவனை பற்றி யோசிக்கிறா, அவன் இல்லேன்னு நினைக்கிறா. பார்க்கிற பொருள் எல்லாம் ராமன். நல்லா பாருங்க, கம்பன் சொல்றான், பார்க்கிற பொருள் எல்லாம் ராமன், உள்ளும் புறமும் ராமன் சீதைக்கு. அதனாலதான் நான் போன வாரம் சொன்னேன், கம்பனை நம்ம ராமாயணத்தை படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும், என்னவா இருந்து படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எந்த நிலையிலே இருந்து படிக்கிறோம், அப்பதான் ராமனை உள்வாங்க முடியும். ராமனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சீதையின் பார்வையிலே ராமனை பார்க்க, சீதையை போல் ராமனை ரசிக்க வேண்டும். அப்பதான் ராமன் இன்னும் சுவை விட உள்ள வருவார். நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு தான் சொன்ன, தசரதனை போல் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நம்ம தசரத நிலையில உட்கார்ந்து இருக்கோம். என்ன பண்றோம், புலம்புறோம். அது கடவுள்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கோம். அது நம்முடைய தவறு. அப்ப நம்ம இன்னும் உள்ளுக்குள்ள போகணும்னு சொன்னா வெவ்வேறு நிலைகளை நாம் எடுத்து மாற வேண்டும். நமக்கு சில சமயம் வாய்ப்பு கிடைக்கும், லக்ஷ்மணனை போல் அந்த தெய்வத்திற்கே பணிவிடை செய்வதற்கு தயாராக இருத்தல் அவசியம் இல்லையா? இதுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ சீதை இந்த 10 வகையான ஒரு சமாச்சாரங்களையும் அவள் இந்த பாடல்ல பதிவு செய்யறார். அத்தனையுமே பாட்டுத்தான், நிறைய விஷயங்கள்
நிறைய பாடல்களே அவர் சொல்லிக்கிட்டே வரார். நினைத்து இந்திரநீலம் ஒத்து இரண்ட குஞ்சியும் சந்திரவதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணி வரை தோளும் அல முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதோ என்றெல்லாம் சொல்லி அவள் புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். இந்த பாடல்களின் மூலமாக கம்பன் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு பேரின்பம் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய ரசத்தை பருக வேண்டும் என்று சொன்னால் ராமன் மீது காதல் முக்கியம். ராமனை புரிஞ்சுக்கணும்னா ராமன் மீது காதல் முக்கியம். அப்போ அந்த காதல் வந்ததுன்னா, சீதையை போல் நமக்கு ராமன் மீது காதல் வந்தால் ராமனை பற்றிய தெளிவு நமக்கு இன்னும் புரிதல் அழகாக ஆழமாக வரும். அதைத்தான் இங்கே பல பாடல்களின் மூலமாக, இதுல நிறைய பாட்டு இருக்கு, நான் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி வரேன். ஏன்னா அதுக்குள்ள போனோம்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த கதைக்குள்ள வராத மாதிரி தோணும். நிறைய பாடல்கள் அவர் நிறைய எழுதியிருக்கார். சீதை காதல் நோயால் ஏற்பட்ட துன்பம், அவளுடைய உடம்பு வாடுதல், அதெல்லாம் பேசிட்டே வர்றார். மலர் படுக்கையிலே போயிட்டது எல்லாம் முடிய, இப்ப இது சீதையினுடைய நிலையாக, அவள் இரவு நேரத்திலே போய் படுக்க வச்ச நிலையாக இந்த சீதையினுடைய சமாச்சாரம் இங்க இருக்கு. இப்ப ராமர் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே 3 பேர் அப்படி போனாங்கன்னு சொன்னேன். யார் யாரு? ராம, லக்ஷ்மண, கௌசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரன், 3 பேரும் அப்படி உள்ள நுழைகின்ற பொழுது அந்த பேலஸ்க்குள்ள வரணும் இல்லையா? இப்ப பேலஸ்க்கு வரும் பொழுது அங்க நுழைவாயிலே யார் இருப்பார் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனகனுடைய குல புரோஹிதன் என்று சொல்லக்கூடியவர் இருப்பார். இப்ப எப்படி நீங்க அயோத்திக்கு போனீங்கன்னா தசரதனுக்கு முன்னாடி வசிஷ்டர் தான் நிற்பார். ஏன்னா அவர் தான் குலகுரு இல்லையா? அவரை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதே போல மிதிலாபுரியில் பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு குலகுரு இருந்தார். அவர் தான் குலகுரு, அவர் புரோஹிதரும் கூட. அவர் பேர் என்ன? சதானந்த முனிவர் என்று பேர். யார் இந்த சதானந்த முனிவர்? கௌதமருக்கும் அகலிகைக்கும் பிறந்த குழந்தை சதானந்தர்னு பேர். கௌதமருக்கும் அகலிகைக்கும் பிறந்த பிள்ளை. அவர்தான் மிதிலையிலே இருக்கக்கூடிய ஜனகனுக்கு குரு. அவர் என்ன பண்றார்? வரவேற்கிறார். யார? ஏன்னா ரிசப்ஷன் கமிட்டியில யாராவது ஒருத்தர் இருக்கணுமே. எல்லாரும் வர்றாங்கன்னு தெரியும் இல்லையா? சுயம்பரத்துக்காக, சீதையின் சுயம்பரத்துக்காக வர்றாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் நின்று வரவேற்கணும் இல்லையா? அவர் அந்த பொறுப்பை எடுத்துட்டு இருக்கார். அவர் வர்றார், அப்படி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அப்பர் முகமன் சொல்லி உரைக்கிறாராம். வைகும் அவ்வழி மாதவம் யாவும் ஓர் செய்கை கொண்டு நடந்தன தீதர மொய்கொள் வீரன் முளரி அம்தானில் தாளினால் மெய்கொள் மங்கை அருள் முனி மேவினான். அப்பா, குற்றமில்லாத வலிமையான வீரனான ராமன் செந்தாமரை போன்ற திருவடி துகளால் பழைய உண்மை வடிவம் அடைந்த அகலிகை, அந்த அகலிகை பெற்றொருளிய சதானந்த முனிவன். எப்படி பேசுறார் பாருங்க. இந்த இடத்துல கம்பன் சதானந்த முனி என்பதை நேரடியாக சொல்லாமல் ராமனுடைய கால் துகள் பட்டு சாப விமோசனம் பெற்ற அகலிகையினுடைய பிள்ளை என்கின்ற வார்த்தையை போற. இப்ப என்ன அர்த்தம்? சதானந்தனுக்கே பெரிய லெவல்ல நன்மையை செய்தவன் ராமன் இல்லையா? சதானந்தனுக்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்தவன். என்ன? அவங்க அம்மாவையே அவரு கல்லாட்டம் பார்த்திருக்காரு, பெண்ணா பார்க்கல. அந்த கல்லை பெண் வடிவமாக மாற்றிய உருவம் இங்கே வருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை சொல்றான் கம்பன், அழகாக சொல்றான் பாருங்க. வைகும் அவ்வழி மாதவம் யாவும் ஓர் செய்கை கொண்டு நடத்தன தீதரு மெய்கொள் வீரன் முளரி அம்தாளினால் மெய்கொள் மங்கை அருள் முனி மேவினாள். அப்படி போகும் பொழுது அவருடைய காலில் இருந்து பட்ட துகளினாலே அவர் அப்படி கல்லாய் இருந்தவள் பெண்ணாக மாறிய அந்த பெண் அகலிகைக்கு
பிறந்த குழந்தை அவர்கள் தங்க மாளிகை இடத்திலே வந்து அங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து எல்லாம் நல்ல விதமா நடந்ததா அப்படிங்கிறதுக்கு அவர்களுக்கு முகமன் சொல்றோம், வாங்க வாங்க அப்படின்னு. வந்து எதிர்ந்த முனிவனை வள்ளலும் சிந்தை ஆர வனங்களும் பார்க்கிறான். பார்த்த உடனே யாரு எதிரில முனிவன்? யாரு? விஸ்வாமித்திரன். அவனை நமஸ்காரம் பண்றான். சென்று எதிர் அந்தமில் குணத்தான் நெடிது ஆசிகள் தந்து கௌசிகன் தன் மருங்கு எய்தினார். அப்ப என்ன பண்றான்? அங்க வந்திருக்கக்கூடிய அந்த முனிவன், அதாவது இவர் கௌசிக முனிவனை யார் இங்கே சதானந்தர் வரவேற்று மனம் மகிழ அடி விழுந்து வணங்கி, குற்றமில்லாத நற்குணங்கள் வாய்ந்த அந்த சதானந்த முனிவன், அது மட்டும் இல்லாமல் அங்க ராமன் நெடிது தந்து ஆசிகள் நெடிது தந்து அந்த கௌசிகனையும் பார்த்து அந்த சமாச்சாரங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணி நிற்கிறார். கோதமன் தரு கோ முனி கோசிக மாதவன் தனை மாமுகம் நோக்கி இப்போது நீ இவன் போத இப்பூதளம் ஏது செய்த தவம் என்று இயம்பினான். கௌதம முனிவன் பெற்று அருளிய முனிவர் தலைவனாகிய சதானந்தன் அவன் என்ன சொல்றான்? பெருந்தவமுடைய கௌசிகனே, இப்பொழுது நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தது, அதாவது இந்த மிதிலை நகரத்துக்கு வந்ததுக்கு நாங்கள் என்ன தவம் செய்திருக்கிறோமோ என்று நமஸ்காரம் பண்ணி சொல்றோம். இப்போ அழகான ஒரு பாட்டு. இப்ப பாருங்க, விஸ்வாமித்திரன் ராமனை தசரதனிடத்திலிருந்து வாங்கி சரியா காட்டுக்கு கூட்டிட்டு வந்து தாடகை வதம் செய்து யாகத்தை ரட்சித்து அகலிகை சாப விமோசனத்தை முடித்து தான் இங்கே உனக்கு கூட்டி வந்திருக்கிறேன் என்கின்ற மொத்த நிகழ்வையும் ஒரு பாட்டுல சொல்ல போறார் கம்பன். இதுதான் கம்பனுடைய திறமை. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. பெருசா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கான். மைக்க பிடிச்சி பேசுறான் அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிட்டே இருந்தானா ஒருத்தன். பேசிட்டே இருக்கிறான் கூட்டத்துல. அப்புறம் ஒருத்தன் எழுந்து சொன்னானா, நெளிஞ்சாங்க. இவர் என்ன பண்ணாராம், பேச்சாளர் நிறுத்திட்டு, சாரி இங்க எதுவும் இது கடிகாரம் இல்லை, அதனால டைம் தெரியலே அப்படின்னானா. அதனால நான் ஏதோ நிறைய நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு, கடிகாரம் இல்லாதனால எனக்கு டைம் தெரியலே. ஒருத்த மட்டும் எழுந்து சொன்னானா, ஐயா கடிகாரம் இல்லை, ஆனா அங்க கேலண்டர் மாட்டிருக்கு, அதை நீங்க பார்க்கலன்னா. அப்போ பேசுற பேச்சு பல நாட்கள் பேசுற மாதிரி பேசிருக்கிறான். கேலண்டர் மாட்டு நேத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பெருசா விரிவாக பேசுவது பெரிய விஷயம் சார். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கை வந்த கலை. மைக்க பிடிச்சா சிலர் விடவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அதாவது இவர் கூட சொல்லுவார் அழகா, முனிவர் ஞான சம்பந்தம் சொல்லுவார், நான் கடைசியில் முடிவாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த முடிவா என்ன சொல்ல வராருன்னே சொல்லாம அதையே ஒரு 30 மணி நேரமா பேசிட்டு இருப்பாரு அப்படின்பா. முடிவாக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இப்படியே சொல்லிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அது என்னன்னே சொல்ல மாட்டான். அது மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா விஸ்வாமித்திரன் நறுக்கு தெரிஞ்சது போல சதானந்தனுக்கு விஷயத்தை சொல்லணும். இந்த சமாச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான்பா ராமன் அப்படின்னு சொல்வதை என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். பூந்தன் சேக்கை புனிதனை பெரு எய்ந்த கேண்மையை சதானந்தன் என்று உரை வாய்ந்த மாதவம் மாமுகம் நோக்கி நூல் தோய்ந்த சிந்தை கோசிகன் சொல்லுவான். வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல் தன் எப்படி இப்ப ஆரம்பிக்கிறார். வடித்த மாதவ பா
இருக்கிறதுலே சுத்தமானவனே, இந்த வள்ளலை பத்தி கேட்டுக்கோ. என்ன? இடித்து வெம்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றான். எப்படி விஸ்வாமித்திரர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. தாடகை வதம் செய்து என்னுடைய வேள்வியை காத்து உங்க அம்மானுடைய சாபத்தை விமோசனத்தை பண்ணி முடிச்சவன் என்ன முடிச்சான்? இது முடிச்சது பெருசு இல்ல. விஸ்வாமித்திரர் கடைசியாக ஒரு வார்த்தையை போட்டான், என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றான். ராவன் என்ன பண்ணா? என் மனக்குறையை நீக்கிட்டான். அப்ப விஸ்வாமித்தருக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் பலவற்றையும் ராமன் அவனுடைய செய்கையினால் செய்தான். கேட்கக்கூடிய சதானந்தருக்கு எப்படி இருக்கும்? எதிரில் வந்திருக்கக்கூடிய பரம்பொருள் தெரிய சான்ஸ் இல்லை சட்டுன்னு அவருக்கு. ஆனா சதானந்தனை விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி சொல்றார்? வார்த்தையே பாருங்க. வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல் தன். இந்த வள்ளலை பத்தி கேட்டுக்கோப்பா. ஏன் வள்ளல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், நிறுத்தல பாருங்க இல்லையா? கொடுத்துக்கிட்டே இருக்கான், நிறுத்தவே இல்லை. அதனால அவன் வள்ளல். அருள் கொடுப்பதிலே ராமனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று விஸ்வாமித்திரன் சொன்னதனாலே வள்ளல் தன்மையை ராமனுக்கு இல்லையா? கொடுக்கணும் அப்படின்னா அருளை வாரி வாரி தள்ளக்கூடிய வள்ளல். அதனாலதான் வள்ளல், இந்த வள்ளல் என்னப்பா செஞ்சான்? தாடகையினுடைய யாக்கை அடுத்து என் வேள்வி நீ அன்னை சாபம் முடித்து முஷ்டாம்பா. அது மட்டுமா? என் நெஞ்சத்து இடர் முடித்தான். அங்கதான் விஷயம். என்னுடைய நெஞ்சத்தினுடைய இடரையும் முடித்து வைத்தான் என்று அழகாக ராமனை பற்றிய ஒரு அறிமுகத்தை, என்ன அழகான இன்ட்ரோடக்ஷன். சதானந்தனுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் தான்ப்பா உங்க அம்மாவுக்கான சாபத்தை நீக்கியவன் என்று சொன்னால், சதானந்தன் அப்பேற்பட்ட ஒரு பெருங்கடலிலே அவன் ஆனந்த கடலிலே அவன் இருப்பான் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு நிலையை விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்றார். அந்த இடத்துல நான் நிறுத்துறேன். இனி வருகின்ற பாட்டிலே சதானந்தர் என்ன பேசுறார்? சதானந்தர் விஸ்வாமித்திரனுடைய வரலாறு வரப்போகுது. இதுல அழகாக இருக்கும். அவரை பற்றி கௌசிகனுடைய முழு வரலாறையும் பற்றி சதானந்தர் பேசுவதாக இருக்கும் முழுமையா. அது திருசங்கு சொர்க்கம் எல்லாம் வரப்போகுது. இதுல முழுமையா பார்ப்போம். பார்த்த பிறகு அதுக்கப்புறமாக அவர்கள் அரண்மனைக்கு போன பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் அவரவர்களுடைய குலத்தை பற்றி, இதெல்லாம் இன்னும் மிதிலை காட்சியில தான் இருக்கும், மிதிலை படலத்துல தான் இருக்கும். அதை தாண்டிய பிறகு வரக்கூடியது குலமுறை கிளர்ச்சி படலம் அப்படின்னு ஒரு படலம் ஒண்ணு இருக்கு. அதுல தான் குலங்களை பற்றி, அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த சைடு இவங்க இக்ஷ்வாகு குலத்தை பற்றி பேசுறதும், மிதிலையில இருக்கக்கூடிய ஜனகன் தன்னுடைய குலத்தை பற்றி பேசுறதும், அதை யார் அவங்க பேச மாட்டாங்க. இவர்கள் அந்த குலகுருகளாக இருக்கக்கூடிய இங்க விஸ்வாமித்திரரும் அவர் சதானந்தரும் பேசுவதாக இருக்கும். என்னென்ன பெருமைகள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேசுறதும் அதுக்கப்புறமா சுயம்பரம் நடப்பது அப்படிங்கிறது வரும். இனி சுவாரஸ்யமான இடங்கள் இருக்கு. இனி வரக்கூடிய வாரங்களிலே அதை பற்றியான இன்னும் ராமரசத்தை இன்னும் பருகுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்னைக்கு நான் நிறுத்தினேன்.